ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் Kovaiuncut. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எம்ஐ தரப்பில் இருந்துட்டு எம்ஐ 10i அப்படிங்கிற புதுசாக ஒரு மாடல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட அன்பாக்சிங், அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன், சாம்பிள் பிக்சர்ஸு, சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே நான் வீடியோவில் போக ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையே தட்டி விட்டுருங்க. ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஐ தரப்புலேருந்து புதுசாக எம்ஐ 10iங்கிற மொபைல் இது தான். பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. முன்னாடி எம்ஐ 10iங்கிற மொபைலோட டிசைன் போட்டுருக்கு. கேமரா தான் சர்க்கிளாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகி வச்சு சர்க்கிளாக போட்டிருக்காங்க. 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 108 மெகா பிக்சல் கேமரா, மேட் இன் இண்டியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இண்டியா, ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்துட்டு முன்னாடி டிசைன்டு பை XIAOMI அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே அட்டாச் பண்ணி சிம் எஜெக்டட் டூலும் உள்ள வாரண்டி கார்டும் வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு கொஞ்சம் நீட்டான ஒரு பவுச் ஒன்று வச்சுருக்காங்க. கேமரா டிசைன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பின்னாடி தூக்குன மாதிரி இருக்குது. அது நம்ம கொஞ்சம் கவர் கேஸ் போட்டு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அப்புறம் கேமராவோட ஜோலி முடிஞ்சது. பாக்ஸ்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது. டைப் சி கேபிள், அப்புறம் 33 வாட்டு பவர் அடாப்டர், ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் அடாப்டர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு பவர் பட்டன்லேயே வந்துட்டு ஸ்லைட்லேயே வந்துடுது. அப்புறம் டியூவல் சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரி, வாங்க மொபைல் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் பண்ணோன்னே 5G MIUIன்னு வருது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நான் இது ஃப்ரெண்டோட மொபைலுங்கிறதுனால இப்போ எதுவும் செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. நான் பாட்டுக்கு ஸ்கிப் கொடுக்குறேன். சரி, உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. கலர் வேரியண்ட் வந்துட்டு பசிபிக் சன்ரைஸ், மிட் நைட் பிளாக்கு, அட்லாண்டிக் ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 வேரியண்ட் இருக்குது. நான் வந்துட்டு அட்லாண்டிக் ப்ளூ 8GB 128GB வாங்கியிருக்கேன். கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் கேமரா 108 மெகா பிக்சலு, ஒய்ட் ஆங்கிள் வந்துட்டு 8MP, 2MP வந்து மேக்ரோ கேமரா, இன்னொரு 2MP வந்து டெப்த் கேமரா. இது வந்து ரியர் கேமரா. கேமரா லென்ஸ் வந்துட்டு சாம்சங் HM2 அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு தான். வீடியோ வந்துட்டு 1080 பிக்சலில் வந்துட்டு 30 FPS 60 FPSலேயே எடுக்கலாம். 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 4Kயில் வந்துட்டு 30 FPSல தான் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் வந்துட்டு 16 மெகா பிக்சல் இன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது 2.45 அப்பெக்சரில் கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்துட்டு 1080 மெகா பிக்சல் வரைக்கும் 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் 720ல் 120 FPS வரைக்கும் எடுக்க முடியும். டிஸ்பிளே வந்துட்டு 120, டிஸ்பிளேயோட சைஸ் வந்துட்டு 6.67 இன்ச்சு டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னரிங் கொரில்லா + 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டியும் பரவாயில்ல. அப்புறம் ரெசல்யூஷன் வந்துட்டு டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல் HD தான். ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் 22,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ராசஸரு. பரவாயில்ல, எல்லாமே நல்லாயிருக்கு. 108 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் GPU வந்துட்டு 619 GPU வந்துட்டு Adreno GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 60 ஹர்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம், 120 ஹர்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம். 120 ஹர்ட்ஸில் வச்சோம்னா பெட்டராக குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். 60 ஹர்ட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் பேட்ரி கரெக்டாக கம்மியாக இதாகும். நான் ஆன் பண்ணும்போது 51 இருந்தது, ஆனால் இப்போ வந்துட்டு 49 வந்துருச்சு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் குறையிற மாதிரி இருக்குது. சரி, புதுசாக ஆன் பண்ணுறதுனால அப்படி இருக்கலாம். பேட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4820 மெகாஹெர்ட்ஸு பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பேட்ரி கம்மியாக இருந்தும் வெயிட் எவ்வளோ இருக்குது.
ஆனால் 5000 6000 போயிடுச்சுன்னா அப்போ இன்னும் வெயிட்டாக தான் இருக்கும். சரி பரவாயில்ல. டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுவும் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டுவல் சிம் கார்டு, அப்புறம் டியூவல் ஸ்பீக்கர் தான், பரவாயில்ல. ஆண்ட்ராய்டு வந்துட்டு இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கிடையாது. தேவையில்லாத கேம்ஸு அதெல்லாமே ஏற்றி தான் விட்றாங்க. நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. வேண்டியது இல்லைன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இவங்களே எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸு, எம்ஐபே, அப்புறம் ஒரு 6-7 கேமு, இதெல்லாமே நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான்.